முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் எப்படி இருக்க வேண்டும்? 48 நாட்கள் விரதம் டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்று முடிவடைகிறது. விரதம் இருக்க விரும்புபவர்கள் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வைத்து விரதத்தை துவங்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் சிலையின் முன்பு விளக்கேற்றி வைத்து விரதத்தை துவங்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் 3 முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்திற்கு உணவு நீர் போன்ற ஆகாரங்கள் உட்கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக ஒருவேளை சைவ உணவை மட்டுமே உட்கொண்டு விரதம் இருக்கலாம். தைப்பூசத்திற்கு முன்னாடி நாள் இரவு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் படைத்து அந்த பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். மேலும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும்